வேர்ட்ஸ் ஏதாவது. I don't know what you want me to say. It's a long video. ஆமா. Okay. எல்லாருக்கும் வணக்கம். வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. நன்றி. Goodbye. ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் மினிஷா டேனி. இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த டிசம்பர் மந்த் உங்க லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? இனி அடிக்கடி இந்த சேனல்ல டேனி தமிழ்ல பேசுவாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு வீக்கெண்ட். இன்னைக்கு நாங்கள் என்னென்ன பண்ணோம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே எல்லாம் அமேசானில் நம்ம ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுறோன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்கும், இங்கேயே கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். இதை பாருங்க. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல தமிழ் சாங் பாடுங்க. பச்சை நிறமே பச்சை நிறமே சீரியஸாக பாடணும், ஃபன் பண்ணக்கூடாது. டைம் எல்லாம் சீக்கிரமா. நான் ஒரு சாங் அங்க போட்டு சிங்க லாங் பண்ணடா. நோ, ஆனா எனக்கு மெமரி இல்லை. இட்ஸ் ஓகே. பாய்ஸ், ஐ சிங் சாங், சூப் சாங், ஃப்ளாப் சாங். Why this கொள்ளவரி கொள்ளவரி கொள்ளவரடி? Why this கொள்ளவரி 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 அடி? Handle glass, glassல scotch, eyes full of tear. Girl come, something something, reverse gear. Why this கொள்ளவரி கொள்ளவரி கொள்ளவரடி? கொலை வரா இல்ல. ஹலோ, கொலை வரா இல்ல, கொலை வெறி. நான் ஃபினிஷ். இந்த சாங்ல உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பிடிச்சிருக்கா இல்லை இந்த மியூசிக் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு அமேசான் ரிட்டர்ன் எல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு குக்கிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வெண்டைக்காய் தயிர் குழம்பும் சிக்கன் தொக்கும் பண்ண போகிறேன். நான் ரீசெண்டாக வெண்டைக்காயில் ஒரு ரெசிபி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதை பார்த்ததுமே. இனி இந்த சேனலில் கொஞ்சம் கண்டினியூஸாக லாங் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எல்லாரும் கண்டிப்பாக பாருங்கள். இந்த வெண்டைக்காய் தயிர் குழம்புக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயிலில் இந்த வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற வளவளப்பு தன்மை போகிறது வரையிலையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கலாம். இந்த தயிரில் 1 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக ஜீரகப்பொடி, கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மிக்ஸ் நமக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடச்சிச்சு. நாங்கள் இங்கே வாங்குற தயிர் கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயிலில் கடுகும் ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஆனியன், அது கூடவே ஒரு பச்சை மிளகா, இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இந்த ஆனியன் ஃப்ரை ஆகிறதுக்கு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த தயிர், அந்த பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதை மூடி போட்டு வச்சுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி இறக்கிட்டோம்னா வெண்டைக்காய் தயிர் குழம்பு ரெடி. அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி இந்த ரெசிபி. எனக்கு முன்னாடியெல்லாம் வெண்டைக்காய் அவ்வளோவா இஷ்டம் இல்லை. இப்போது எனக்கு நான் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எப்போவும் வெண்டைக்காய் வேறு மாதிரி செஞ்சு சாப்பிட்றீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கள். அதுக்கப்புறமா ஒரு சிக்கன் தொக்கு பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபியும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ் போட்டுக்கலாம். ஒரு 5-6 வரமிளகா, 1 டீஸ்பூனில் பெருஞ்சீரகம், 1 கொத்து கறிவேப்பிலை போட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கழுவி வச்சிருக்கிற சிக்கன் எடுத்துக்கலாம். நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கூடவே சோயா சாஸ் போட்டிருக்கேன் கொஞ்சம் கலருக்காக. அது கூட நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அது கூட 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற அந்த சிக்கன் அப்படியே சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவுமே இதில் ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸில் இந்த சிக்கன் ரெடி ஆகிடும். இதுக்கு நேம் நான் சிக்கன் தொக்குன்னு வச்சுருக்கேன். இதுக்கு என்ன நேம் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு வாட்டி இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கடைசியாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
ஸோ ஒரு நல்ல ஒரு லஞ்சு சாப்பிட்டாச்சு. இனி அடிக்கடி நான் வீடியோ போடுவேன்னு சொன்னேன்ல, இந்த குக்கிங் வீடியோஸ் எல்லாம் அவ்வளோவா வராது. நாங்கள் எங்கேயாச்சும் ஊர் சுற்ற போகிறதெல்லாம் நான் வீடியோ எடுத்து போடுறேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு எப்போவுமே தேவை. இதே மாதிரி சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. எனக்கு நிறைய பேர் உங்கள் மேரேஜ் பற்றி சொல்லுங்கள், அந்த ஸ்டோரி சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். அதெல்லாம் ஒரு பெரிய கதை, நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இருங்க இந்த சீனை பார்த்துட்டு போயிடுங்க. அப்போ பாய். நல்லா இருக்கு. இன்னொரு பைட் வேணுமே. உனக்கு தான், எல்லா பைட்டுமே உனக்கு தான். சரியா?